ஹோமியோபதியில் இக்னேஷியா அமராங்கிற மெடிசனை யூஸ்வலாக சைக்கோசமேட்டிக் கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், இப்போ டிசப்பாயிண்டட் லவ், இல்லை ரொம்ப மேனியா, இரிட்டபிலிட்டி, ஒரு விஷயத்தை உடைக்கணும்னு தோணுது, இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, இல்லை எனி ஃபியர்ஸ் இருக்குது, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன். இது இல்லாமல் அதுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, சம் யூட்ரஸ் இஷ்யூக்கும் யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் எஸ்பி கோபிகார் சொல்லியிருக்காங்க இது வந்து பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக், ஒன்லி சைக்காலஜி மட்டும் வச்சு நம்ம மிஸ்லீட் ஆகியிருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இக்னேஷியா அமராவை நம்ம சைக்காலஜிக்கே யூஸ் பண்ணிட்டு இதோடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா இது ஒரு பெஸ்ட் ஆன்டிசெப்டிக். இதை பற்றி டாக்டர் நேர் அவங்களுடைய புக்லையும் எழுதியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் பார்க்குறப்போ லாக்கசஸ், ஆந்த்ராசினம் அண்ட் இக்னேஷியா இதுதான் ஒர்க் பண்ணுது. இதில் அவர் ஒரு 3-4 கேசஸ் ஷேர் பண்ணியிருக்காரு இக்னேஷியா கொடுத்து க்யூர் பண்ண கேசஸ். ஸோ ஒன்று வந்து ஒரு டான்சிலைட்டிஸ், மார்பிட் டான்சிலைட்டிஸ், ரொம்ப ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்ம புக் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா டான்சிலைட்டிஸ்க்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு கேஸ் ஒரு சின்ன பையனுக்கு ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருக்குது. பட் என்னதான் ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருந்தாலும் அவங்க மோஷன் வந்து நல்லா போகிறாங்க, மோஷன் போகும்போது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு கேஸ் ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்திருக்க அப்பெண்டிசைட்டிஸை எப்படி க்யூர் பண்ணியிருக்காங்க. சிவியர் அப்பெண்டிசைட்டிஸ் அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருக்கும். பட் அதை வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுத்து க்யூர் பண்ணியிருக்காங்க. ஹோமியோபதிக் மெடிசன்ஸில் இந்த இக்னேஷியா அமரா இவ்வளோ பெஸ்ட்டாக ஆக்ட் ஆகுன்றது நமக்கு இந்த புக் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் நீங்கள் இந்த புக்கை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கலாம்.